ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்க திருப்பதி கோயிலுக்கு வந்து போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது எக்ஸாக்டாக பெங்களூர் சிட்டியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. நாங்கள் சந்தாபுராலேருந்து சர்ஜாப்பூர் டொமசந்திரா ரோடு வழியாக வந்து போகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜாபுரா ரோடு. ஸோ இங்கே சர்ஜாபுராலேருந்து சிக்க திருப்பதிக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பெரிய ஆலமரம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். சுற்றி வந்து நல்ல கடைகள் வந்து இருக்கும், வளையல் போடுறது ப்ளஸ் வந்து பூஜை இது, அதுக்கு அடுத்ததாக வந்து பலகார கடைகள், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றனால கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது. இதே இது வந்து சாட்டர்டே வெனஸ்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டம். ஸோ அங்கே போயிட்டு சுவாமிக்கு தேவையான அர்ச்சனை இதெல்லாமே வாங்கியாச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து கோயிலோட கோபுரம். இந்த கோபுரத்துக்கு போகிற வழியில் வந்து அங்கே கால் கழுவுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அங்கே கழட்டி போட்டுட்டு நம்ம கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போவோம். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது குரங்குகள் எல்லாமே வந்து நிறையா இருக்கும். பட் ஆனால் நம்ம அழகர் கோயிலில் இருக்கிற அளவுக்கு சேட்டை பண்ணுற குரங்குகள் இல்லை. இவங்களாம் கொஞ்சம் சாதுவாக தான் இருந்தாங்க. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட முகப்பு துவாரம். ஸோ இது என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் வந்து சன்னதி இருக்காங்க. இங்கே இருக்க சுவாமியை வந்து பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9th to 13th செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டது. இதோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் கல்ச்சரை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து கோயிலோட கொடிமரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மற்றும் இதில் வந்து ஜாஸ்தியாக கூட்டமாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதை வந்து உடச்சி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயிலை சுற்றி வரக்கூடியது. இது இப்போ பார்க்குற அந்த 3 பில்லர் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து என்னென்னா கோயிலோட பின்பக்கம், எக்ஸாக்டாக கருவறைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடியது. நாங்கள் இன்றைக்கி போன இதில் வந்து டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காது குத்தும் அடுத்ததாக வந்து ஒரு கல்யாணமும் வந்து அங்கே நடந்தது. இந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அக்னி பகவான் இதுக்கு பண்ணது. விஷ்ணு வந்து அக்னிக்கு தரிசனம் கொடுத்த இடம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன சாமி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கோயிலில் இருக்கக்கூடிய தோட்டம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து லைனில் இருந்தோம். மற்ற நாளாக இருந்தோன்னா மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour வந்து நிற்பாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் இருக்கும். இங்கே வந்து அழகாக ஒரு குரங்கு வந்து தூங்கிட்டு இருந்தது, ஜாலியாக ஏறி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறது. இன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பெருமாளுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்து பிளஸ்டாக இருந்தது. ஸோ இதை மட்டும் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளை எடுக்க அலோவ் பண்ணல. இப்போது தல விருட்சம் வெளியே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நாகலிங்கம் மரம் இருந்தது. நான் பார்த்துருக்கேன் நாகலிங்க பூ. பட் ஆனால் அது உள்ளுக்குள்ளே வந்து லிங்கம், அதுக்கு மேலே வந்து 5 தலை நாகம் இருக்கிற மாதிரி இதை வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தோம். அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணா நாங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அவர் வந்து சொல்லி காமிச்சார், இந்த மாதிரி இருக்கும் லிங்கம், இதனால தான் இது நாகலிங்க பூ அப்படின்றத வந்து காமிச்சாங்க. இது பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த உள்ள ஒரு டாட் மாதிரி இருக்கிறது வந்து லிங்கத்தோட ஷேப்லையும், அந்த மேலே இருக்கிறது வந்து 5 தலை நாகத்தோடையும் இருக்கிறனால இந்த மரத்துக்கான சிறப்பு. அவ்வளோதான். இப்போ கோவில் தரிசனம் முடிச்சு திரும்ப பேக் டு ஹோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 day நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகணுன்ற மாதிரி இருந்தால் இந்த கோயிலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.